Good morning, students. I am Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today we are going to discuss about fruits. நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பார்த்துட்டு வந்தோம். அசரி ஆர்கன்ஸ் வந்து கேலிக்ஸ் அண்ட் கொரோலா பார்த்தோம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆர்கன் வந்து ஆந்த்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் பார்த்தோம். இந்த ஆந்த்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் வந்து அந்த போலன் கிரெயின்ஸும் ஓவரில் இருக்கக்கூடிய ஓவியல்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆகிட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஓயில்ஸ் என்னவா ஃபார்ம் ஆகும்னா நம்மளுக்கு சீடாகும், ஓவரி என்னவா ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா ஃப்ரூட்ஸாகவும் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இது நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். ஓவரி மாடிஃபைடு இன்ட்டு ஃப்ரூட்ஸ், ஓவில் மாடிஃபைடு இன்ட்டு சீட்ஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். அது முடிஞ்ச உடனே தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரூட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் லோயர் கிளாஸஸ் நிறையா படிச்சிருக்கீங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக கொஞ்சம் சொல்ல போகிறோம் சரிங்களா. இன்றைக்கி ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃப்ரூட்ஸாவது முடிக்கிற மாதிரி பார்க்கணும் சரிங்களா. இதில் இந்த ஃப்ரூட்ஸ் என்ன வி நோ அபவுட் செவரல் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா. இதே வந்து பயாலஜி ஓரியன்டாக போனோம்னா எப்படி வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணிடுறோம், அதில் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓவரி வால் அதாவது பெரிகார்ப் எப்படி இருக்குது, இந்த பெரிகார்பை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எபிகார்ப், எண்டோகார்ப், மீசோகார்ப்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் பயாலஜிக்கல் ஓரியன்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது சரிங்களா. ஆப்பிள் சொல்லுவோம், மேங்கோ சொல்லுவோம், டொமேட்டோ சொல்லுவோம், இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லிட்டு வந்துருக்கு. ஃப்ரூட்ஸ்னு நிறைய சொல்கிறோம். அது வந்து காமனாக நம்ம பார்க்குறது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பயாலஜி ஓரியன்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பட் பை பொட்டானிக்கல் ஸ்டடி வி வில் பி சர்ப்ரைஸ்ட் இன் த மெயின் பாயிண்ட். சர்ப்ரைஸ்ட் டு நோ த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். டைப்ஸ் ஆஃப் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது பயாலஜி ஓரியன்டாக பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லாமல் ஹவு ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட்ஸ், எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும். நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். ஏற்கனவே சொன்னோம், பாலினேஷன் ஒன்று நடக்கணும் முதல்ல, இட் இஸ் ஃபாலோடு பை ஃபெர்டிலைசேஷன். நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் நடக்கும், ஃப்ரூட்ஸுங்கிற ஃபார்மேஷனே நடக்கும். யூஸ்வலி கண்டெய்னிங் சீட்ஸ் இன்சைட். எங்கே இருக்குது, ஃப்ரூட்ஸோடைய இன்சைடில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீட்ஸ் இருப்பாங்க. இந்த சீட் எதோடைய மாடிஃபிகேஷனாக இருக்குது, ஓயிலுடைய மாடிஃபிகேஷன் தான் சீட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இன் காமன் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கண்ணில் பார்க்கும்போது எ ஃப்ரூட்ஸ் மே பி டிஃபைன் ஆஸ் அன் எடிபிள் ப்ராடக்ட்ஸ். ஃப்ரூட்ஸ்னாவே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியும். அதில் எந்த பார்ட்ஸை நம்ம சாப்பிட்றோம், அதாவது கைனீஷியத்தில் ஓவரி, ஸ்டெயில், ஸ்டிக்மன் 3 பார்ட் இருக்குது. இதில் எந்த பார்ட்ஸ் சாப்பிட்றோம், ஃபுல் கைனீஷனையும் சாப்பிட்றோமா, இல்லை ஓவரி மட்டும் சாப்பிட்றோமா, இல்லை வேறு ஏதாவது கூட ஃபியூஸ் ஆகிருக்கா, அடிஷனாக இருக்கா, அதை சேர்த்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரூட்ஸ்னாவே எடிபிள் ப்ராடக்ட்ஸ், எடிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த என்டையர் கைனீஷியம். பாருங்கள், என்டையர் கைனீஷியனாவே என்னென்ன வந்துடும், என்டையர்னாவே ஓவரி வந்துடும், ஸ்டெயில் வந்துடும், ஸ்டிக்மாஸ் வந்துடும் இப்படி சொல்லிட்டாங்க. அல்லது எனி ஃப்ளோரல் பார்ட்ஸ் வித், இதில் கைனீஸில் ஓவரி மட்டும் கூட இருக்கலாம், ஸ்டெயில் ஸ்டிக்மா இல்லாமல் ஓவரி மட்டும் இருக்கலாம் சரிங்களா, அப்படியே எடுத்துக்கலாம். அண்டு எனி ஃப்ளோரல் பார்ட்ஸ் விச் இஸ் ஸ்வீட்டாக இருக்கும், ஜூஸி ஆர் ஃப்ரெஷ், ரெண்டு ஒரே மாதிரி மீனிங் தான். கலர்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கனாவே ஸ்வீட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், ஜூஸி ஆர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். கலர்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அரோமேட்டிக் ஸ்மெல் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ்னாவே கண்டிப்பாக என்க்ளோசிங் சீட்ஸ், கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், சீட்ஸை என்க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. தென் ஹவெவர் த ஃப்ரூட்ஸ் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் அண்ட் ரைஃபண்ட் ஓவரி. ஃப்ரூட்டுன்னு சொன்னாவே அது ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு, அந்த ஃப்ரூட்ஸ்க்கு என்ன பேர், அந்த ஓவரிக்கு என்ன பேர், ரைஃபண்ட் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ரைஃபண்ட் ஓவரினா ஓவில்ஸ் வந்து ரைஃபண்ட் ஆகாமல் இருக்குது, அந்த ஓவில் என்ன மாறிடுச்சு, சீடாக மாறிடுச்சு. அதே மாதிரி ஓவர் என்ன மாறி இருக்குது, ஃப்ரூட்டாக மாறிட்டாவே அதுக்கு ஒரு ரைஃபண்டுன்னு அர்த்தம். காய் கனியாக மாறவே ரைஃபண்ட் சொல்லி, அந்த மாதிரி ஓவில் வந்து என்ன வந்து சீடாக மாறிட்டாலோ இல்லை வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறிட்டால் அதுக்கு ஒரு ரைஃபண்டுன்னு பேர், ரைஃபண்ட் ஓவரி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு 2 மார்க் கொஷின் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கொஷின் பேர் பாமாலஜி.
த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இதில் வருது போமாலஜிங்கிறது ஒரு தோட்டக்கலையில் வருது. ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எதை பற்றி படிக்க வரோம் போமாலஜியில்? ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் அது எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ்க்கு பேர் தான் போமாலஜி அப்படின்னு பேர். சரிங்களா? ஃப்ரூட்ஸ்னாவே வேரியஸ் ஃப்ரூட்ஸ், ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை நிறையா ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எதுவாக மாடிஃபிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஏ ஃப்ரூட் வால். ஃப்ரூட்லேயே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஃப்ரூட் வால் இருக்கும். அதாவது ஓவரியோடைய வால் தான் ஃப்ரூட் வால். சரிங்களா? இந்த ஃப்ரூட் வால் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரிகார்ப். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஃப்ரூட் வால்னால் ஓவரி வால் சொல்லுவோம். ஓவரி வால் இஸ் அதர்வைஸ் ஒன் இஸ் பெரிகார்ப் அப்படின்னு அர்த்தம். பெரினாவே கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை ஃப்ரூட்ஸ். கார்ப்புனாவே ஃப்ரூட் சொல்லுவோம். இன்னும் கார்ப்புனாவே நம்ம கார்பல் கேள்விப்பட்டிருப்போம். கைனீஸில் கார்பல் கேள்விப்பட்டிருப்போம். கார்பல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கைனீஷியம் ஆர் பிஸ்டில்னு பேர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதனால் பெரிய கார்ப்பு, பெரியனாவே கம்ப்ளீட்லி சரௌண்டட், இல்லை ஹோல் ஃப்ரூட்ஸ், ஹோல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் பெரிகார்ப். இந்த பெரிகார்ப் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இந்த பெரிகார்ப் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன் டூ அவுட்டர். அவுட்டரில் எபிகார்ப்னும் மிடில் மீசோன்னும். எப்பினா என்ன அர்த்தம்? எபோ அப்படின்னு அர்த்தம், ஃப்ரூட்ஸ்க்கு மேலே. சரிங்களா? அவுட்டர் லேயர்னு எடுத்துக்கோங்க. மீசோன்னா பிட்வீன் நம்மளுக்கு தெரியும், மீசோகார்ப். அண்டு இன்னர் எண்டோகார்ப். எண்டோனா இன்சைட்னு அர்த்தம். இந்த இன்னர் எண்டோகார்ப் இருக்கு இல்லையா, அங்கே என்ன இருக்கும்? கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும். இந்த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் எண்டோகார்ப் இஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைடு பை சீட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமானது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? நமக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது? பெரிகார்ப்னு ஒரு ஓவராலாக சொல்லும் போது பெரிகார்ப்னு சொல்லுவோம், ஃப்ரூட்டுடைய வாழை. அதை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரிக்கணுன்னா எபிகார்ப்பு, மீசோகார்ப், எண்டோகார்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஃப்ரூட்ஸ்னு சொன்னோம். அந்த ஃப்ரூட்ஸில் எது ட்ரூ ஃப்ரூட்ஸு, எது ஃபால்ஸு, எது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் ஹேவ் 3 important டைப்ஸ், நேம்லி ட்ரூ ஃப்ரூட்ஸ், ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். முதல்ல ட்ரூ ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். ஓவரி டெவலப் இன்டு ஃப்ரூட்ஸ். ஓவரி என்னவாகுது? ஓவரி தான் என்னவாக மாறும்? ஃப்ரூட்டாக மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும். வித்தவுட் எனி நான் கார்புலரி பார்ட்ஸ். ஓவரி அப்படின்றது ஓவரி ஃபுல்லாகவே என்னவாக மாறிடுச்சுன்னா ஒரு ஃப்ரூட்டாக மாறிடுச்சு. இந்த ஃப்ரூட்டாக மாறுறது கூட இது கூடவே என்ன அசைட்டோம்னா கேலிக்ஸ், அதாவது கேலிக்ஸ்னால் செப்பல் நமக்கு தெரியும். அதேமாரி கொரோலா, இதெல்லாம் பெட்ரல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம தலாமஸ். இந்த 3 பேருடைய ரோல் இருக்காது மெயினாக. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் எனி நான் கார்புலரி. கார்பல்னாவே கண்டிப்பாக ஓவரிக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஓவரி பார்ட்டு மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. அது தவிர மீது எந்த பார்ட்டுமே என்ன அதில் இன்வால்வ் ஆகுதில்லை. மெயினாக நம்ம என்ன இடத்துல கேலிக்ஸு, கொரோலா, தலாமஸுடைய ரோல் இங்கே கண்டிப்பாக கிடையாது. அப்படி இல்லாமல் வெறும் ஓவரி மட்டுமே ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வெறும் ஓவரி மட்டுமே ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ்க்கு பேர் தான் ட்ரூ ஃப்ரூட்ஸ். முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் இது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் டொமேட்டோவும் மேங்கோவும். சரிங்களா? செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். இன் அடிஷன் டு த ஓவரி. பாருங்கள், அடிஷன் வந்துருச்சு. ஓவரி இருக்குது, அது கூட இன்னும் சில நான் கார்புலரி பார்ட்ஸ் அடிஷன் ஆகுது. அடிஷன் டு த ஓவரி த நான் கார்புலரி ஃப்ளோரல் பார்ட்ஸ் லைக் தலாமஸ். ஆப்பிளில் நம்ம இந்த கொட்டை உள்ளே, இப்படி கொட்டை உள்ளே இருக்கும், இந்த இடத்துல கொட்டை இருக்கும். இதை நம்ம தூக்கி போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். இந்த போர்ஷன் தான் ட்ரூ போர்ஷன், அதுதான் ட்ரூ ஃப்ரூட்ஸ். இதுதான் இந்த வெளியே சுற்றி நம்ம கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, இதுதான் ஃபால்ஸு. அப்போ ஆப்பிள் எதில் வருதுன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட்டில் வருது. இது அந்த ட்ரூ பார்ட்ஸை கம்ப்ளீட்டாக சரௌண்ட் இருக்குது. இந்த ட்ரூ ஃப்ரூட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை ஃபால்ஸ் தலாமஸ் ஸ்ட்ரக்சர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது? ஆப்பிள். ஆப்பிளில் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் என்னது? தலாமஸை சாப்பிட்றோம். சரிங்களா? அதேமாரி ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். பலாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுனா பீரியம். பீரியம்னா எது? அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கொர்லா இஸ் கால்டு பீரியான்னு சொன்னோம். சரிங்களா? நம்ம சொலை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சொலை எதனால் இருக்குன்னா பீரியந்தால் தான் இருக்குது. அந்த பீரியம் தான் நம்ம சாப்பிட்றோம். வழக்கமாக எதை சாப்பிட்றோம்? நம்ம ஓவரி தான் நம்ம சாப்பிடுவோம், அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். இங்கே டோட்டலாக ஒரு டோட்டல் இன்ஃப்ளாரசன்ஸுமே ஃப்ரூட்ஸாக மாறினால அங்கே உள்ள நம்ம எதை சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பீரியாந்துங்கிற போர்ஷன் தான் நம்ம சாப்பிட்றோம். இதில் ஜாக் ஃப்ரூட்டில். அதேமாதிரி இன்வலூக்கர்னு ஒன்று இருக்குது,
பீரியாந்த், இந்த 2 பேரும் சேர்ந்து இன்வலோக்கர் அண்ட் பீரியாந்த் வால்நட்டுங்கிற பிளானில் நம்ம ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றோம். இன்வலோக்கர்னு என்னது? ரோல் ஆஃப் பிராக்ட், பிராக்டெல்லாம் சேர்ந்ததுக்கு பார்த்தா இன்வலோக்கர். இந்த பிராக்ட் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட்னு சொல்லுவோம் இல்லையா, the whole bract is called involucre. The involucre along with the pericarp is modified into fruits. ஓவரி இல்லாமல் சொல்கிறேன், ஓவரி இருக்குது, ஆல்ரெடி ஓவரி இருக்குது, ஓவரி கூட பெரியாந்து இருக்கும், இன்வலோக்கர் இருக்கும், 3 பேர் சேர்ந்து ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் வால்நட் ஃப்ரூட்ஸ். இதில் 3மே ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற 2 மார்க் கொஷனுக்கு ஆன்சர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்துங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இதுவும் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இதில் ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஓவரி மட்டும் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, அது கூட சேர்ந்து மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது. அதனால் ஃபால்ஸ் ஃப்ரூட்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னா வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனே ஒன்று நடக்கலை. சரியா? அதனால் அந்த அதில் ஃப்ரூட், ஆனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் என்ன ஃபார்ம் ஆகுது? ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரூட்ஸ் என்ன கிடையாது? சீட் கிடையாது. அதனால் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். பனானா, கொய்யா சொல்லுவாங்க, பனானா இருக்குது, நிறையா இருக்குது, திராட்சை இருக்குது, கிரேப்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இது டோட்டலாக ஒரு 3 மார்க் கேட்பாங்க சார்ட்டு. இது ஒவ்வொன்றும் 2 மார்க் கொஷினு, டோட்டலாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வரும். இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 3 டைப்ஸ். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சுதான் சிம்பிள் ஃப்ரூட்ஸ்னு படிச்சிருப்போம். சிம்பிள் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் ஃப்ரூட்ஸில் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் படிப்போம். சிம்பிள் ஃப்ரூட்ஸில் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸு, சிம்பிள் ஃப்ரூட்ஸ் ஒன்று, அப்புறம் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸு, தேர்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ரூட்ஸ். அதில் நம்ம பதில் பார்க்க வேண்டியது எதை பற்றி பார்க்க போகிறோம்? சிம்பிள் ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃப்ரூட்ஸ்னாவே ஒரே ஒரு ஓவரி தான். இதுதான் சிம்பிள் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம், இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் சிங்கிள் ஓவரி. ஒரே ஒரு ஓவரி தான். ஒரு ஃப்ளாரில் ஒரே ஒரு ஓவரி மட்டும்தான் இருக்கும். அந்த ஓவரி ஃபுல்லாகவே என்ன ஃபார்ம் ஆகுது? ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் சிம்பிள் ஃப்ரூட்ஸ். The fruits are derived from a single ovary of a flower. எக்ஸாம்பிள் மேங்கோவும் டொமேட்டோவும். இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். The simple fruits are classified based on the nature of pericarp. சிம்பிள் ஃப்ரூட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் நேச்சர் ஆஃப் பெரிகார்ப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிகார்புடைய நேச்சர் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சில டைப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்க்க போகிறோம், சிம்பிள் ஃப்ரூட்ஸில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஃப்ரூட்ஸில் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு பேர் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸு, இன்னொன்று ட்ரை ஃப்ரூட்ஸு, இன்னொன்று ட்ரை இன்டெக்ஷன் ஃப்ரூட்ஸ். எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் சீக்கிரம் சொல்லலாம். இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் சிங்கிள் ஃபிஸ்டில். இங்கே பாருங்கள், சிங்கிள் ஃபிஸ்டில் டிரைவ்டு ஃப்ரம் அரைசஸ் ஃப்ரம் சிங்கிள் ஃபிஸ்டில். ஃபிஸ்டில்னால் யார்? கைனீஷியம். ஒரு சிங்கிள் கைனீஷியத்தில் இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா சிங்கிள் ஓவரி தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் ஓவரி டெவலப் இன்ட்டு ஃப்ரூட்ஸ். சரிங்களா? வேர் த பெரிகார்ப் இஸ் ஃப்ளஷி. இங்கே பெரிகார்ப் எப்படி இருக்குது? ஃப்ளஷ்ஷாக இருக்கும், சக்குலண்டாக இருக்கும், சதைப்பட்டல்னு சொல்லுவாங்க, சக்குலண்ட் அண்டு டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு. இந்த பெரிகார்ப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம 10 டைப்ஸ் பிரிக்க போகிறோம். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸுடைய டைப்ஸை பெரிகார்ப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு 6 டைப்ஸோ 5 டைப்ஸோ பிரிக்க போகிறோம். சரிங்களா? இந்த பெரிகார்ப் இஸ் ஃப்ளஷ்ஷாக இருக்குது, சக்குலண்டாக இருக்குது, அண்டு டிஃபரன்ஷியேட் இன்ட்டு எபிகார், மீசோகார் அண்டு எண்டோகார். எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? பெரிகார்ப்பை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எபிகார் பண்ணும், மீசோகார் பண்ணும், அண்டு எண்டோகார்ப்னு நம்ம பிரிப்போம். சரி, எத்தனை டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேவ் 6 மெயின் டைப்ஸ். இதில் 6 டைப்ஸ் பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். இதில் பார்க்க போகிறோம் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸ் எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க? பெரிகார்ப்பு ஃப்ளஷ்ஷியாக இருக்கிறதுனாலையும் சக்குலண்டாக இருக்கிறதுனாலையும் பேஸ் பண்ணி தான் நம்ம 6 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அது ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்கலாமா? முதல் டைப்ஸ்க்கு ஒரு பெர்ரி. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ் பார்த்துட்டு தெரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியது. இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி. பைகார்பில் எத்தனை கார்பல் இருக்கும் நமக்கு தெரியும். இதுதான், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல். சரிங்களா? இது பைகார்பலரி. இதுக்குள்ளே எத்தனை சீட்ஸ் வேணால் இருக்கலாம், அதாவது ஓவில்ஸ் எத்தனை இருக்கலாம், சீட்ஸ் எத்தனை இருக்கலாம்னு சொல்லிட்டோம். பைகார்பலரி ஆர் மல்டி கார்பலரி. மல்டி கார்பலரி என்ன சொல்லியிருக்கோம்? மல்டி கார்பலரி நம்ம 5க்கு மேலே போயிட்டால் மல்டி கார்பலரி எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 கார்பல் இருக்குது. அதாவது 5க்கு மேலே போச்சுனாவே இதுக்குள்ளே ஓன்லி 2 ஓவில்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்படி சொல்லிட்டாங்க.
ஒன்று வந்து பை கார்புலரி ஆர் மல்டி கார்புலரி. பாயிண்ட் புரிஞ்சிடும். பை ஆர் மல்டி கார்புலரி. சின் கார்பஸ்ன்னு அர்த்தம். கார்பஸ் சின்னாவே அர்த்தம் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. ஓவரியில் 10 கார்பல் இருந்துச்சுன்னா அந்த 10 கார்பலையும் ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கு பார்த்தா சின் கார்பஸ். சரிங்களா? ஹியர் த எபிகார்ப் போடுவோம். எபிகார்ப் எங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? பெரிகார்ப்பை தான் 3ஆக பிரிப்போம். எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப்னு. இப்போ இந்த பெரிகார்ப் எபிகார்ப் எப்படி இருக்குது? தின்னாக இருக்குது. எபிகார்ப் எப்பவுமே தின்னாக இருக்கும். எதில் பெரினாவே நம்ம என்ன எடுத்துக்குவோம்? டொமேட்டோ எடுத்துக்குவோம். டொமேட்டோவில் வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற தோல் வந்து தின்னாக இருக்கும். அப்புறம் மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் ரிமைன் அன்டிஃபரன்ஷியேட். இந்த மீசோகார்ப்புனும் எண்டோகார்ப்னும் வித்தியாசம் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆயிருக்காங்க? மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் ஃபார்ம் எ பல்ப் லைக் எ போர்ஷன் இன் விச் த பல்ப் லைக் போர்ஷன் சீட்ஸ் ஆர் எம்பர்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இந்த வெளியே வந்து ஒரு ஸ்கின் இருக்குது, இது தின்னார்னு சொல்லியாச்சு. இந்த உள்ள இது இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் போர்ஷன்ஸுமே என்ன போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே நம்ம மீசோகார்ப்பு எண்டோகார்ப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இந்த மாதிரி ஒரு பல்ப் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இந்த பல்ப் மாதிரி போர்ஷன்ஸ்குள்ளே இங்கே யார் உட்காந்துருப்பாங்க? இந்த சீட்ஸ் வந்து இப்படி உட்காந்துருக்கும். சரிங்களா? அது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து டொமேட்டோ, கிரேப்ஸு, பிரிஞ்சால், கத்திரிக்காய், திராட்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமையும் நம்ம காமிச்சிடலாம் பாருங்கள். இந்த வெளியே இருக்கிற லேயர் இருக்குல்லையே, இந்த வெளியே இருக்கிற லேயர் தான் எபிகார்ப். சரிங்களா? உள்ளே வந்து இது ஃபுல்லாகவே மீசோகார்ப்பும் எண்டோகார்ப்பும். நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாப்பிட்றோம். எபிகார்ப்பும் சாப்பிட்றோம், மீசோகார்ப்பும் சாப்பிட்றோம், எண்டோகார்ப்பும் சாப்பிட்றோம். சரிங்களா? ஃபுல் ஃப்ரூட்ஸுமே எடிபிள் ஃப்ரூட்ஸ் தான், ஃபுல் வெஜிடபிள்ஸ். அப்புறம் ட்ரூஃப் வந்துட்டோம். ட்ரூஃப்னா நம்மளுக்கு எது ஞாபகம் வரணும்? மேங்கோ தான் ஞாபகம் வரணும். இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மோனோகார்பல். மோனோன்னு எத்தனை? ஒரே ஒரு கார்பல் தான். சுப்பீரியர் ஓவரி என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஓவரி வந்து மேலே இருப்பாங்க, மற்றவங்களாம் கீழே கேலிக்ஸு, கொரல்லா, ஆந்திரிஷெலாம் கீழே இருந்து வந்திருப்பாங்க. அதோடய சிம்பிள்ஸ் என்ன காமிக்க சொன்னோம்? ஜி போட்டு கீழே கோடு போட்டிருக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதான் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரி யூஸ்வலி இது வந்து ட்ரூ ஃப்ரூட்ஸ் இஸ் யூஸ்வலி ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க் கொஸ்டின். ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட். இந்த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ அவுட்டர் லேயர் வந்து ஸ்கின்னியாக இருக்கும், தோல் மாதிரி, ஸ்கின்னி எபிகார்ப் அண்டு ஃப்ளஷி அண்டு பல்ஃபி மீசோகார்ப். ஃப்ளஷியாக இருக்கும், பல்ஃபியாக இருக்கும், நார்லாம் இருக்கும், பார்த்துருக்கோம், நார் மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் ஹார்ட் அண்டு ஸ்டோனி எண்டோகார்ப் அரவுண்ட் த சீட். சீடை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா எண்டோகார்ப் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அந்த எண்டோகார்ப் ரொம்ப ரொம்ப ஸ்டோனியாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேங்கோ, கோகனட்டு. சரிங்களா? நம்ம மேங்கோ டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்கோம். வெளியே இருக்கிற இந்த தோல் ஃபுல்லாகவே எபிகார்ப் தோல். உள்ளே வந்து நான் சாப்பிடக்கூடிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே மீசோகார்ப்பு. அப்புறம் உள்ள கொட்டை இருக்கு இல்லையா, அது வந்து எண்டோகார்ப். அது அந்த உள்ள இதுக்குள்ளே தான் உள்ள சீட்ஸ் உள்ளே இருக்கும். எதுக்குள்ளே? எண்டோகார்ப்புங்கிறது உள்ளே வந்து ஓடு, இந்த ஓடுக்குள்ளே தான் அங்கே சீட்ஸ் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் கோகனட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து க்ரீன் கலர் இருக்கிறது வந்து எபிகார்ப்பு. உள்ளே வந்து நம்ம தேங்காய் ஓடோடு இருக்கு இல்லையா, இது வந்து எண்டோகார்ப்பு. இங்கே உள்ள நார் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மீசோகார்ப். தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் எந்த போர்ஷன் நம்ம சாப்பிட்றோன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மீசோகார்ப்பை மட்டும் தான் நம்ம சாப்பிட்றோம். எபிகார்ப் சில பேர் எபிகார்ப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க, மீசோகார்ப்பை மெயினாக சாப்பிட்றோம் மேங்கோவில். அதேமாதிரி பெப்போ நமக்கு ஞாபகம் வர்றது குக்கும்பர் தான் ஞாபகம் வரணும். இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் ட்ரை கார்புலரி. எத்தனை கார்புலரி இருக்கணும்? 3 கார்புலரி இருக்கணும். இன்ஃபீரியர் ஓவரின்னு அர்த்தம்? ஓவரி இங்கே இருக்குன்னா ஓவரிக்கு மேலே கேலிக்ஸு, கொரல்லா, அப்புறம் ஆந்திரிஷ், இவங்க 3 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் எபோவ் த ஓவரி இஸ் கால்டு இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லுவோம். சிம்பிள்ஸ் காமிக்கும் போது ஜி போட்டு இங்கே மேலே கோடு போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த பெரிகார்ப் டவுன்ஸ் லெதரி. பெரிகார்ப் எப்படி இருக்குது? லெதரியாக இருக்கும். ஆர் வுட்டி விச் என்க்ளோசஸ் ஃப்ளஷி மீசோகார்ப். சரிங்களா? லெதரி தான் மேக்ஸிமம், வுட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லெதரி அது எது என்க்ளோஸ் பண்ணியிருக்கு? என்க்ளோசஸ் ஃப்ளஷி மீசோகார்ப் அண்டு ஸ்மூத் எண்டோகார்ப். ஸ்மூத் எண்டோகார்ப் சீட்ஸ் குட்டி குட்டியாக சீட்ஸ் இருக்கும். இதில் குக்கும்பர், வெள்ளரிக்காயில். அதேமாதிரி தான் வாட்டர் மெலன்ஸ். சரிங்களா? அதாவது பாட்டில் கார்டு, பம்கின், இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குக்கும்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்குமே ஒரு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் வரும். இதில் இந்த வெளியே இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து எபிகார்ப்பு, இது போர்ஷன் மீசோகார்ப்பு, இது எண்டோகார்ப் போர்ஷன். நெக்ஸ்ட்டு எஸ்பிரிடியம். எஸ்பிரிடியம்னாவே நம்மளுக்கு ஆரஞ்சு ஞாபகம் வந்துடணும். ஆரஞ்சு, லெமன். இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மல்டி கார்புலரி. இங்கே மல்டி கார்புலரி, மல்டி லாக்குலார். இது ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு லாக்கில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா,
ஆரஞ்சு ஒவ்வொரு சொல்லை சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு லாக்குலர், அதனால் மல்டி லாக்குலார். சின்கார்பஸ்னால் கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட்னு அர்த்தம். சுப்பீரியர் ஓவரி ஜி போட்டு காமிங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ரூட்ஸ் வால் இட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்ட்டு லெதரி எபிகார்ப். வெளியே வந்து லெதரியாக இருக்கும், அதே டைமில் அங்கே ஆயில் கிளான்ஸ் இருக்கும். நம்ம கண்ணில் அடிச்சுட்டு விளாடும் இல்லையா, சாத்துக்குடி ஆரஞ்சுலாம் அது சொல்கிறோம். லெதரி எபிகார்ப்பு வித் ஆயில் கிளான்ஸ் அதில் இருக்கும். மிடில் வந்து ஃபைப்ரஸ் மீசோகார்ப். மிடில் வந்து ஒயிட்டாக ஒரு போர்ஷன் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டோம்னாவே இப்படி ஃப்ரூட்ஸ் இருக்குனாவே இது வந்து ஆயில் கிளாண்ட் இருக்கக்கூடிய லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும், இதுதான் மீசோகார்ப், நார் மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே தான் இந்த சொலையாக பிரியுது, ஒவ்வொரு சொலையாக இங்கே பிரியும். இதுதான் இந்த சொலை இருக்குல்ல, என்ன இருக்குது, எண்டோகார்ப். எண்டோகார்ப் ஃபார்ம் டிஸ்டிங்ஸ்னால் தனி ஃப்ரீ ஃப்ரம்னு அர்த்தம். டிஸ்டிங் சாம்பர் கண்டெய்னிங் ஜூஸி ஹேர். அதில் நம்ம சாப்பிட்றது ஜூஸி ஹேர், இப்படி குச்சி குச்சாக ஹேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சொலையிலையும் அப்படி இருக்குல்ல, இந்த ஒரு சொலையில் அப்படி இருக்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த ஜூஸி ஹேர்ஸ் எக்ஸாம்பிள் இது ஆரஞ்சு அண்டு லெமன் என்று நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் சொல்கிறோம் இந்த லேயர் ஃபுல்லாகவே இந்த எல்லோ இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற லேயர் வந்து ஃபுல்லாகவே எபிகார்ப்பு. இந்த ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது மீசோகார்ப். இங்கே ஒவ்வொரு சொலையும் இருக்குது, இது ஒவ்வொரு சொலை, இதுதான் மீசோகார்ப். இதில் ஜூஸியாக இருக்கும், அந்த ஜூஸியை நம்ம சாப்பிட்றோம். ஆரஞ்சு, லெமன். நெக்ஸ்ட்டு போம் வரும். போம் அப்படின்னாவே நம்ம ஆப்பிள் ஞாபகம் வந்துடணும். இந்த போம் டெவலப் ஃப்ரம் மல்டி கார்புலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி. ரிசப்டிகல்ஸ்னால் தலாமஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசப்டிக்கு வேறு மூணு பேர் இருக்குது. தலாமஸ் அப்படின்னாலும் சரி, ரிசப்டிகல்னாலும் சரி, டோரஸ், TORUS. இது மூணுமே ஒன்று தான், தலாமஸ் ஆர் டோரஸ் ஆர் ரிசப்டிகல்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன ஃபார்ம் ஆகிறாங்கன்னு பாருங்கள். The receptacles also develop along with the ovary. ஓவரி டெவலப் ஆகும்போது ஓவரி கிட்ட சேர்ந்து எது தலாமஸும் சேர்ந்து டெவலப் ஆகுது, இல்லை ரிசப்டக்கிள்னு சொல்லலாம். அண்ட் விக்கம் அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்க்ளோசிங் ட்ரூ ஃப்ரூட்ஸ். இதே ஃப்ரூட்ஸ் தான் அதில் உள்ள சென்டரில் ஒரு ட்ரூ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை சுற்றின இருக்காங்கன்னா இந்த ஃப்ளஷி போர்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளஷி போர்ஷன் தான் யாருன்னு கேட்டால் தலாமஸ். நம்ம எந்த போர்ஷனை சாப்பிட்றோம்னு சொன்னோம், தலாமஸ். தலாமஸ்க்கு வேறு என்ன பேர், டோரஸ் ஆர் ரிசப்டக்கிள்ஸ் அப்படின்னு பேர். ஃப்ளஷி என்க்ளோசிங் த ட்ரூ ஃப்ரூட்ஸ். இந்த ஃபோம் இந்த எபிகார்ப் வந்து தின் ஸ்கின் லைக் இருக்கும். எண்டோகார்பிஸ் கார்டிலேஜஸ், இதுதான் மெயின். எண்டோகார்பிஸ் கார்டிலேஜஸ் இங்கே என்ன சொல்லுவோம்னா அப்படி ஜாயின் ஆகி ஒரு குருத்தெலும்பு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். எங்கன்னா சென்டரில் அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம குருத்தெலும்பு இந்த மாதிரி சொல்லுவோம், நம்ம பாடியில் இந்த மாதிரி இருக்கும், கார்டிலேஜஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஷேப் வந்து இந்த ஆப்பிளில் நல்லா பாருங்கள். ஆப்பிள் டயக்ராம் இங்கே காமிக்கிறேன். இதுக்குள்ளே இங்கே தான் அந்த கொட்டைகள் இருக்குல்ல, இந்த சீடு இங்கே இருக்கும். இந்த போர்ஷன் நம்ம சாப்பிடவே மாட்டோம், அதுதான் ட்ரூ ஃப்ரூட்ஸ். அதை சுற்றி இருக்கிறதுலாம் வேறுனா தலாமஸ். இந்த போர்ஷனுக்கு பேர் தான் கார்டிலேஜஸ் அப்படின்னு பேர். இதெல்லாம் பார்க்கலான்னா ஆப்பிள்லேயும் பார்க்கலாம், பேரிக்காயிலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது டைப்ஸ் போம்ஸ் இதை கொடுத்துருக்கோம். நான் சொல்கிற போர்ஷன் இந்த போர்ஷன் எல்லாமே இதுதான் கார்டிலேஜஸ் போர்ஷன். இது தலாமஸ், அதாவது ரிசப்டக்கிள்ஸ் ஆர் டோரஸ். இது தான் நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா. இது ஸ்கின்னியாக, இந்த தோல் வந்து ஸ்கின்னியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாலாஸ்டுலா. அடுத்த டைம் நான் வந்து வாலாஸ்டுலான் இருக்குது. ஃப்ளஷி இன்டெகிஷன், இது வந்து வெடிக்காது, ஃப்ளஷி தான், பட் இன்டெகிஷன் ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் மல்டி கார்புலரி. இங்கே நிறையா லாக்டோஸ் இருக்குது. இன்ஃபீரியர் ஓவரி ஊஸ் பெரிகார்ப் இஸ் டஃப், ரொம்ப டஃப்பாக இருக்கும். பெரிகார்ப் வந்து டஃப்பாக இருக்கும் அண்ட் லெதரி. இந்த சீட்ஸ் ஆர் அட்டாச்டு இர்ரெகுலர். இங்கே சீட்ஸ் இருக்குது, கரெக்டான இதாக இல்லை, இர்ரெகுலராக தான் இருக்கும் சீட்ஸு. அந்த சீடோடைய மேலே 2 கோட் இருக்கும், ஒன்று வந்து டெஸ்ட்டாக, இன்னொன்று டெக்மெண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீடுமே இந்த சீட்டுக்கு மேலே வந்து இங்கே ஒரு லேயர் இருக்கும், இன்னொரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு பேர் டெஸ்ட்டான்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்டா. இது அவுட்டர் லேயர். இன்னொரு லேயர் பேர் டெக்மெண்ட் அப்படின்னு பேர், டெக்மெண்ட், TEGMEN, டெக்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டர் லேயர் டெஸ்ட்டாக வந்து திக்காக இருக்கும், இன்னர் லேயர் வந்து தின்னாக இருக்கும், சரிங்களா. அதனால தான் என்ன சொல்கிறோம், இங்கே இது டெஸ்ட்டா, அவுட்டர் லேயர் ஆஃப் சீடு. கோட் வந்து டெஸ்ட்டா பீயிங் எடிபிள். இதில் பொறுத்தவரைக்கும் எடிபிள் போர்ஷன். இது திக்காக இருந்தாலும் எடிபிள் தான். எந்த பிளான்ட்டு, போமேகிரானட், சரிங்களா. அந்த போமேகிரானட்டில் என்ன பண்ணுறோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் கோட்டு. இந்த சீட் கோட் தான் நம்ம சாப்பிட்றோம். சீடு வித்து சீட் கோட்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா. இதில் சாப்பிட்றோம், மாதுளை பழத்தில் நம்ம சாப்பிட்றோம். இது வரைக்கும் என்ன டைப்ஸ் முடித்தோம், இது வரைக்கும் நம்ம முடிச்ச டைப்ஸ் தான் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸை முடிச்சிட்டோம். இதை பாருங்கள், இந்த இர்ரெகுலர் ஷீட் ஷேப்பு, வெளியே வந்து டஃப்பாக இருக்கும், லெதரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. இது ஃபுல்லாகவே இர்ரெகுலர் ஷீட்ஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்க்குறோம். ட்ரை ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் சிங்கிள் ஓவரி. இதுவும் சிங்கிள் ஓவரி தான். இப்போ அதுவும் சிங்கிள் ஓவர் தான். சிம்பிள் ஃப்ரூட்ஸும் சிங்கிள் ஓவரி தான், இதுவும் சிங்கிள் ஓவர் தான். பட் இதுக்கு என்னென்னா அது வெடிக்காது, சரிங்களா. இது வெடிச்சிடும் காஞ்ச வாட்டி.
ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்தாச்சு. அது ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், இது ட்ரை ஃப்ரூட்ஸ். வேறு இந்த பெரிகார்ப் இஸ் ட்ரை, இதான் மெயின் பாயிண்ட். அங்கே பெரிகார்ப் எப்படி இருக்குன்னு சொன்னோம், பெரிகார்ப் வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்கும் ஆர் சக்குலண்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிம்பிள் ஃப்ரூட்ஸ். அதே பெரிகார்ப் ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். பட் இங்கே என்னென்னா பெரிகார்ப் இஸ் ட்ரை, பட் பெரிகார்ப் இஸ் நாட், இங்கே நாட் டிஃப்ரென்ஷியேட் எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். பட் ட்ரை ஃப்ரூட்ஸில் பெரிகார்ப் இருக்குது, ஆனால் அந்த பெரிகார்ப்பை எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹவ் ஃபர்தர் சப்டிவைட் இன்டு 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ், 3 டைப்ஸ் இருக்குது. அதில் 6 டைப்ஸ் சொன்னோம் ப்ளஸ்ஸில், இதில் 3 டைப்ஸ் சொல்கிறோம். ஒவ்வொரு டைப்ஸாக பார்க்கலாம். முதல்ல பார்க்க வேண்டியது பாலிக்கில் அப்படின்னு ஒரு டைப்ஸ். த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மோனோகார்பலரி. மோனோ என்ன, ஒரே ஒரு கார்பல் தான் இருக்குது. சுப்பீரியர் ஓவரி சொல்லியிருக்கோம், சுப்பீரியர் ஓவரி அண்டு டெகிசஸ் ஆலங் ஒன் சூச்சர். டெகிஸ்னா வெடிக்கிறது, ட்ரை ஆகிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை ஆகிட்டு வெடிக்கிறது, ஒன்லி ஒன் சூச்சர். எக்ஸாம்பிள் வந்து கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸ்னால் எருக்கம்பால். எருக்கம்பால் செடியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஃப்ரூட்ஸ் இப்படி இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் அப்படின்னு ஆகுனா கலண்டர் இப்படி ஓப்பன் ஆகிடும். அங்கேருந்து உள்ளேருந்து யார் வெளியே வரோன்னா அந்த சீட்ஸ் வெளியே வரும். அந்த சீட்ஸ் நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்கும், இப்படியே வெள்ளை கலரில் அப்படியே லெதர் இப்படியே வெள்ளை கலரில் இருக்கும். இது அப்படியே பறந்துட்டு காற்றுல பறந்துட்டு போய் ரொம்ப தூரத்தில் போய் விழுவோம் இல்லையா? அதான் பாலிக்கல். ஒன் ஸ்விட்சர் ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்லி ஒன் ஸ்விட்சர்னால் ஒரே பக்கம் மட்டும் வெடிக்கிறது. சரிங்களா? டயராம் இருக்குது. அதே மாதிரி லெக்யூம் பாருங்கள், லெக்யூம் அதுக்கு இன்னொரு பேர் பாடு. இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் மோனோகார்பலரி. ரெண்டுமே மோனோகார்பலரி தான். இதுவும் மோனோகார்பலரி, இதுவும் மோனோகார்பலரி தான். சுப்பீரியர் ஓவரி தான். இது ரெண்டுமே ஒரே டெகிசஸ் த்ரூ போத் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சூச்சர். இங்கே வந்து ஒன்லி ஒன் சூச்சர், இங்கே போத் சூச்சர். வெளிப்பக்கமும் சரி உள்பக்கமும் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் மொத்தம் எழுதுனா நாங்கள் என்ன சொல்லலாம், வென்ட்ரல் சைடில் மட்டும் என்ன ஆகும்னா இங்கே வெடிக்கும், வெளியே பார்த்த மாதிரி. இங்கே வந்து டார்சல் அண்ட் வென்ட்ரல், உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி வெடிக்கிறது. பட்டாணி, பைசம் சட்டையும் பட்டாணி அதை காமிச்சிருக்கோம். ரெண்டுமே 2 மார்க் கொஷின் ஒவ்வொன்றும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த தோல் இருக்குல்லையே, அந்த தோல் வெளியே இங்கே இருக்கிறது. இந்த தோல் எப்படியே கலண்ட வாட்டி தான் இவங்கெல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகி வெளியே வருவாங்க. ஆனால் பட்டாணியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்குமே நான் வச்சு 2 பக்கம், இது வந்து மேல் பக்கம், இது உள் பக்கம், ரெண்டுமே அப்படியே உறிஞ்சிருது 2 பக்கம். நம்ம கையை வந்து ஒன்றா இணைச்சிட்டு கையை அப்படியே 2ஆக பிரித்தோம்னா எப்படி பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் லெகம்ஸ். இது வந்து போத் சூச்சர், சூச்சர் வந்து போத், இது வந்து ஒன்லி ஒன் சூச்சர். சரிங்களா? அடுத்த டைப்ஸு சிலிக்குவா அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். சிலிக்குவா. இந்த சிலிக்குவாவில் இந்த ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைகார்பலரி. இங்கே பைகார்பலரி. சிங்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி. இனிஷியலி ஒன் சார் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை இதில் பாருங்கள், இனிஷியலி ஒன் சாம் ஒரே ஒரு அறைகள் இருக்கிற மாதிரி தெரியும். பட் சப்சீக்வெண்ட்லி பிகம் 2 சாம்பர். வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பராக தெரியும், வெடித்த வாட்டி நம்மளுக்கு எத்தனை சாம்பராக தெரியும் போது 2 சாம்பராக தெரியும். அதுக்கு நடுவில் 2 சாம்பராக ஃபார்ம் ஆகும். ஒரு பொய்யான ஒரு தோற்றம் வருது, டியூ டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம். அந்த செப்டத்துக்கு என்ன பண்ணால் ரெப்லம், ஒரு பொய்யான ஒரு தோற்றம் வந்து நமக்கு வெடித்த வாட்டி தெரியுது. அந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணால் ரெப்லம் அப்படின்னு பேர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் டெகிசஸ் அலாங் 2 சூச்சர். இது 2 பக்கமே எப்படி பட்டாணி வெடிக்குமோ அதே மாதிரி வெடிக்கும். சரிங்களா? பிராசிக்கானா மஸ்டர்டு, கடுகு குடும்பம். பிராசிக்கா மஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க, கடுகு குடும்பத்தில் வரக்கூடியது. சரி, இதுக்கும் டயக்ராம் டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டயக்ராம் மட்டும் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிலிக்கோவாடைய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃப்ரூட்ஸ். இன்ஷியலாக இது வெளியிருந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாகவே ஒரு சாம்பராக நமக்கு தெரியும். இது வந்து காஞ்சி வெடித்தா எப்படி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து வந்துடும். இந்த போர்ஷன் மேலே தூக்கிறோம், இதுவும் மேலே தூக்கிறோம். நடுவில் இதோடைய கண்டினியூஷன் ஒரு லேயர் இப்படி இருக்கும். அந்த லேயர் அது தோல் வந்து உறிஞ்ச மாதிரி, இங்கேயும் தோல் உறிஞ்ச மாதிரி, இங்கேயும் தோல் உறிஞ்ச மாதிரி. இது ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உறிஞ்சி, இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இது தூக்கிறது, இது ஒரு ஸ்ட்ரக்சர். நடுவில் வந்து இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் தான் ஃபால்ஸ், அதுதான் அது ரெப்லம்னு பேர்.
இப்போ பார்க்கும்போது ஒரு சேம்பராக இருந்துச்சு, இப்போ எத்தனை சேம்பர் ஆச்சு? இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பராக பிரிஞ்சதுனால நம்மளுக்கு 2 சேம்பராக தெரியுது. அது காரணம்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பொய்யான ஒரு தோற்றம், அதுக்கு பேர் ரேப்லம்னு பேர். இது பிராசிக்கால. சரிங்களா? இது வந்து ரொம்ப இந்த கடுகு பார்த்தீங்கன்னா கடுகுடைய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப நீளமாக. சரிங்களா? இது சிலிக்குவா. இதே சிலிக்குலாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வெடிக்கும், பட் வந்து அது ஷார்ட்டராக இருக்கும். நான் காமிக்கிற மாதிரி. The fruits similar to Siliqua but shorter and broader. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ரொம்ப நீளமாக இப்படி போயிட்டுருக்கும். ஏன்னா இந்த சிலிக்குவா பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்படி இப்படி இருக்கும். இது ஷார்ட்ரு, அதே டைமில் ப்ராடர். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் மேலே தூக்கிறோம், இதுவும் மேலே தூக்கிறோம், நடுவில் வந்து ஒரு லேயர் நிற்கும். இதுலேயும் அந்த ரெப்ளம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். இது ரெண்டுமே குழப்பாமல் தெளிவாக படிச்சுக்கணும். இதுதான் இந்த இது பாருங்கள். இது மஸ்டர்டு, நான் சொன்ன மாதிரி வெடிக்கும். இது வந்து சிலிக்குவா கேப்சலான்னு பேர். இதுவும் மஸ்டர்டு கொடுக்கும். இதுவும் மஸ்டர்டில் வரக்கூடிய வெரைட்டி தான். இது வந்து பாருங்கள், இந்த லேயர் மேலே தூக்கிட்டு நடுவில் இருக்கிற லேயர் மட்டும் நிற்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னென்னா தனியாக எங்கேயும் இதுவும் பிரிஞ்சுட்டு நடுவில் ஒரு கோடு மாதிரி நிற்கும். இது மஸ்டர்டு கொடுக்கும். இதுவும் மஸ்டர்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளான்ட்டு கேப்சுலா அப்படிங்கிற பிளான்ட்டு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கேப்சூல். The fruits develop from multicarpellary syncarpous superior ovary. Based on the dehiscence pattern, the capsules are divided into 4 types. இங்கே 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சூலுங்கிற லேயர் எப்படி வெடிக்குதோ, காஞ்சி தான், எல்லாமே ட்ரை தான், காஞ்சி எப்படி வெடிக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்ஸு. 4 டைப்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செப்டிசிடல் அப்படின்னு ஒரு டைப்பு. இந்த கேப்சூல் ஸ்பிளிட் ஆகுது, பிளக்குது. கேப்சூல் ஸ்பிளிட்டிங் அலாங் த செப்டா அண்டு வால் ரிமைனிங் அட்டாச் டு செப்டா. அதோடைய வால் வந்து கண்டிப்பாக ஒட்டிகிட்டு இருக்கும். என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டலோக்கியா அப்படிங்கிற பிளான்ட்டு. இந்த அரிஸ்டலோக்கியெலாம் தமிழில் வந்து மாம்பஞ்சான் அப்படின்னு பேர், இல்லைனா பெரு மருந்துன்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஈச்சா முள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது செப்டி சைடல் கேப்சூல் அரிஸ்டோலியா. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிற டயக்ராம் இந்த டயக்ராம் தான். இதுதான் அந்த அரிஸ்டலோடைய டயக்ராமு. இது எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் போர்ஷன் இது வரைக்குமே ஃப்ரூட்ஸ் தான். இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். இது என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேயர், இதான் செப்டம் சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னா இப்படியே இது தனியாக பிரிஞ்சு இது ஒரு லேயராக இங்கேருந்து பிரியுது, கலண்டுது. அதே மாதிரி இது ஒன்று கலண்டுது, இது ஒன்று கலண்டுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ம் அப்படி தனித்தனியாக பிரியுது. ஆனால் 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன இருக்காங்க, ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. மெயின் பாயிண்ட்டாக அதுதான். 5 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனியாக பிரிகிறாங்க, வால்வு பிரியுது. ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு செப்டாவில் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அரிஸ்டலோக்கியோட பேர். அதனால் இதுக்கு பேர் செப்டி. இது ஒவ்வொன்றையும் சொல்லலாம். செப்டிசிடல் அப்படின்னு பேர். 5க்குமே 5 சொல்லுவோம். செப்டிசிடல் லேயர் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அதில் செகண்ட் டைப்பு லாக்குலிசைடல் கேப்சூல்னு பேர். லாக்குலிசைடல் கேப்சூலில் கேப்சூல் ஸ்ப்ளிட் ஆகுது. ஆலாங் லாக்குல்ஸ்னால் சேம்பரோடு சேர்ந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அண்டு வால்ஸ் அந்த என்ன ஆகுது, வால் ரிமைனிங் அட்டாச் டு செப்டா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாம் ஒரே கான்செப்ட், செப்டா கூட அட்டாச் ஆகிருக்கும். இது எந்த பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிள்மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், வெண்டைக்காய். வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து இப்படி இருக்கும், ஷார்ப்பாக அப்படி இருக்கும். வெண்டைக்காய் நான் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஷார்ப்பாக அப்படி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வெண்டைக்காய் எப்படி என்ன ஆகும், இந்த லேயர் என்ன உள்ள இருக்கு இல்லையா, அந்த லேயர் என்ன ஆகும், தனித்தனியாக பிரியும்ல. எப்படி பிரியும், தனித்தனியாக பிரியும் போது பார்த்தீங்கன்னா இப்படி நிறையா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். வெண்டைக்காய் இப்படி பிரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சீடெலாம் உள்ளே உட்காந்துருக்கும். இது தனித்தனியாக காஞ்சி இந்த சீடெலாம் கீழே விழுகும் இல்லையா, அதுதான். இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா லாக்யூல்ஸ், தனியாக பிரியுது. அதுக்கு பேர் ஸ்பிளிட்டிங் அலாங் லாக்யூல்னு பேர். இந்த வால்ஸ் ரிமைனிங் அட்டாச் டு செப்டா இதெல்லாம் சேர்ந்து எங்கே ஒட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல கீழே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக பிரியுதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லோரும் சேர்ந்து எங்கே ஒட்டிகிட்டு இருப்பாங்க, கீழே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஏபிள்மாஸ்கஸ் வெண்டைக்காய் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் போரிசைடல் ஒன்று இருக்குது. இந்த போரிசைடல்னால் டெகிசன்ஸ் த்ரூ டெர்மினல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னாவே டிப்புன்னு அர்த்தம். டெகிசன் த்ரூ டெர்மினல் ஃபோர்ஸ். எக்ஸாம் வந்து பெப்பாவர். பெப்பாவரில் நமக்கு அபீன் செடி கேள்விப்பட்டிருப்போம். அபீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கசகசா, பெப்பாவரில் கசகசா பெப்பர் ஃபேமிலி தான். ஆனால் இங்கே சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா பெப்பாவர் சாம்னிபுரம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு, கசகசான்னு சொல்லுவாங்க, இல்லை ஓபியம் பாப்பின்னு சொல்லுவாங்க காமன் நேம். இது 2 டயக்ராமையும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டயக்ராமுக்கு காமிச்சிடலாம். இதுதான் அந்த லாக்குலிசைடல் கேப்சூல். ஃப்ளஷ் ஷேப் இருக்குது,
வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த செப்டம். இது ஒவ்வொன்றும் பிரியும் போது தனித்தனியாக வால் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிளான்ட் இது? வெண்டைக்காய். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம் வந்து எதுனா பருத்திலாம் தனித்தனியாக புரியுது இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். இது செப்டிசைடல் கேப்சூல் தான். இதுவும் செப்டிசைடல் கேப்சூல். இது வந்து கீழே வந்து இந்த இடத்துக்கு பேர் செப்டம் ஒட்டிகிட்டு இருக்குது. சரிங்களா? போரிசிடல் இது வரைக்கும் காமிக்கல. இந்த போரிசிடல் தான் இந்த டயக்ராம். இதில் பாருங்கள், இது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இது எப்போ இது ட்ரை ஆகுதோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மூடி மட்டும் தூக்குது. இந்த இடத்துக்கு பேர் தான் போர்ஸ். இதுக்கு பேர் தான் போரிசைடல் அப்படின்னு பேர். பாருங்கள், கேப்சூல் பாடி இருக்குது, கீழே அந்த ஸ்டால்க் இருக்குது, ஸ்கேர் ஆஃப் ஸ்டேமன் இருக்கும், இதில் வந்து இது வரைக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஏன்னா இது எப்படி ஃபஸ்ட்டு இது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருப்பாங்க, க்ரீனிஷாக இருக்கும். இது ட்ரை ஆகும்போது என்னென்னா இந்த மூடி வந்து நாங்கள் ட்ரை ஆகிட்டு இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? சீட்ஸ்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். சீட்ஸ் இது வந்து வெளியே வந்து கீழே விழுகும். இதுதான் போரிசைடல். சரிங்களா? சரி, இது இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரை ஃப்ரூட்ஸில் முடித்தோம். அப்புறம் ட்ரை இன்டெக்ஷன் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வரும். ட்ரை இன்டெக்ஷன் ஃப்ரூட்ஸ்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் விச் டஸ் நாட் ஸ்ப்ளிட் ஓப்பன். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான், ஆனால் என்னன்னா வெடிக்காது. அது வெடிக்குது, இது வெடிக்காது. ஸ்ப்ளிட் ஆகும், இது ஸ்ப்ளிட் ஆகாது. ஸ்ப்ளிட் ஓப்பன் அட் மெச்சூரிட்டி. டஸ் நாட் ஸ்ப்ளிட் ஓப்பன் அட் மெச்சூரிட்டி. இட் இஸ் சப்டிவைடட் இன்டூ. இதில் சில டைப்ஸ்லாம் இருக்குது. அந்த டைப்ஸில் ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதில் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. அக்கீன் பாருங்கள், அதில் ஃபஸ்ட் டைப் அக்கீன். சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட்ஸ். சிங்கிள் சீட் தான், ஒரே ஒரு சீட் தான், பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் சிங்கிள் கார்பல். இந்த கார்பல்லாம் யார்? சிங்கிள் கார்பல். ஒரு கைனீஷத்தில் நிறையா கார்பல் இருக்கும், அதில் ஒரே ஒரு கார்பல் மூலிமா ஒரே ஒரு சீடு ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஒரு கார்பலுக்குள்ளே எத்தனை ஓயில் இருக்குன்னா ஒரே ஒரு ஓயில் தான் இருந்திருக்கும். இந்த ஒரு ஓயில் என்ன ஆயிடுச்சு? ஒரு சீடாக மாறினது சிங்கிள் சீடு ட்ரை ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் நமக்கு தெரியும், சுப்பீரியர் ஓவரி. அகெயின் காமன்லி டெவலப் ஃப்ரம் அப்போ கார்பஸ் பிஸ்டில். அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, சிங்கிள் கார்பல். சரியா? பிஸ்டில்னா யார்? கைனீஷியம் ஆர் பிஸ்டில் பேர். அந்த கைனீஷியம் ஆர் பிஸ்டிலில் ஒரே ஒரு கார்பல் தான் இருக்காங்க, அதுவும் ஃப்ரீயாக இருக்காங்க, அதனால் அப்போ கார்பஸ். த ஃப்ரூட் வால் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீட் கார்ன். அந்த சீடும் அந்த ஃப்ரூட் வாலும் என்ன பிடிக்கும்? இந்த சீடு உள்ளே இருக்குது, ஃப்ரூட்ஸு இங்கே இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரூட் வாலும் இந்த சீடும் ரெண்டும் வந்து வாலும் நான் ஃப்யூஸ் ஆகலை, ஃப்ரீயாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஃப்ரூட்குள்ளே தான் சீட் இருக்கு நமக்கு தெரியும். அந்த ஃப்ரூட்ஸ் உடைய வாலும் சீட் கோட்டு அப்படிங்கிற வாலும் எப்படி இருக்காங்க? தனித்தனியாக இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு பேர். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிளிமேட்டிஸ் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று டெல்ஃபீனியம். கிளிமேட்டிஸுக்கு காமன் நேம் வந்து ஜாவான்றது, ஜாவா கிளிமேட்டிஸ்ன்னு பேர். அதே வந்து டெல்ஃபீனியத்துக்கு பேர் வந்து நீர்ப்பசி அப்படின்னு பேர், நீர்ப்பசி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பேர். சரிங்களா? இது அக்கீன். இதெல்லாம் 2 மார்க். எல்லாம் நம்ம சொல்லிட்டு வர எல்லா தனித்தனி ஹெட்டிங்லையும் 2 மார்க்கு திரும்பலாம் கேட்கக்கூடிய இதுதான் இந்த அக்கீனுங்கிற டயக்ராம். நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரே ஒரு சீடு, ஒரு சிங்கிள் கார்பல் சிங்கிள் சீடாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? அது கிளிமேட்டிஸ். நெக்ஸ்ட்டு சிப்செல்லா அப்படின்ட்டு சிங்கிள் சீடடு ட்ரை ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைக்கர். இதுவும் சிங்கிள் சீடடு தான், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஆனால் கார்பல் எத்தனை? அங்கே ஒரு கார்பல் சொன்னோம், இங்கே 2 கார்பல் சேர்ந்து ஒரு சீடாக ஃபார்ம் ஆகுது. பை கார்பலரி சிங் கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் நம்ம காமிச்சோம், இன்ஃபீரியர் ஓவரி வித் ரெடியூஸ்டு ஸ்கேல். ஓவர் இருக்குது, இங்கே ரெடியூஸ்டு ஸ்கேல், அதாவது ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜ் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குது? ஹேரியாக இருக்கும் ஆர் ஃபெதரி கேலக்ஸ் லோபாக இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரைடாஸ். ட்ரைடாஸ்னால் வெட்டுக்காய் பூண்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம். தாத்தா தலை வெட்டுக்காய் பூண்டு, அதுதான் சிப்செல்லா. டயக்ராம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. இதுதான் அந்த சீடு. சீடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேரியாக இருக்கு இல்லையா, அதுதான் ரெடியூஸ்டு ஸ்கேலி ஹேர்ஸ். இதுதான் ஹேர்ஸ். இந்த ஹேர்ஸ் வந்து எதனுடைய மாடிஃபிகேஷன் கேட்டால் கேலக்ஸுடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த ஹேரி அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த கேலிக்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வேறு எப்படி சொல்லலாம்? பேப்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், பேப்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் சுற்றிட்டு போகும்போது தான் ஈஸியாக இந்த சீடு கொண்டு போய் ரொம்ப தூரமாக போய் கீழே விழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சிப்செல்லா ட்ரைடாக்ஸுங்கிற பிளான்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேரியாப்சிஸ். இதுவும் ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ் தான்.
which develop from monocarpellary, ஒரே ஒரு கார்பில் வந்து டெவலப் ஆகுது, monocarpellary. superior ovary, இங்கே பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் சீட். இந்த பெரிகார்ப் அதாவது ஓவரியுடைய வாலும் சீட் கோட்டு என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகி தான் இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது, இன்செப்பரபிளி நாட் செப்பரேட்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரியாப்சிஸ் அப்படிங்கிற டைப்பில் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரைசா, அதாவது நம்மளுக்கு அரிசியில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் இருக்கும், இப்படி தோல் பார்த்துப்பீங்க, அந்த இது ஓவரியுடைய வால், அதுவாலும் உள்ள வெள்ளை கலர் போர்ஷன் இருக்குல்லையா, அது என்ன ஃபியூஸ் ஆகி தான் இருக்கும், வேக வச்சு உரிச்சு எடுப்பாங்க பார்த்துருப்பீங்க, அதை சொல்கிறாங்க. அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை கண்டிப்பாக இந்த சீட் கோட்டு இது வந்து ஃப்ரூட் வாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த டயக்ராம், நம்ம இதை பார்த்துருப்போம், நெல்லில் பார்த்துருப்போம். அப்புறம் நட்ஸ் வரும். நட்ஸ் டெவலப் ஃப்ரம் மல்டி கார்புலரி, இங்கே டீ விட்டாங்க, மல்டி கார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி வித் ஹார்டாக இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹுட்டியாக இருக்கும். ஹார்போனி பெரிகார்ப் இருக்க ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பெரிகார்ப் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டு, இல்லைனா ஹுட்டி, ஹார்ட்லாம் போனி பெரிகார்ப் சொல்கிறாங்க. இதுவும் ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரை இண்டெக்ஷன் ஃப்ரூட்ஸில் பார்க்குறது எல்லாமே ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை இண்டெக்ஷன் ஃப்ரூட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து அனாகார்டியம் ஆக்சிடென்டேலேன்னு பேர், முந்திரி. சரிங்களா, முந்திரியில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான். இதுவும் ஹார்டாக தான் இருக்கும், இதுவும் ஹார்டாக தான் இருக்கும். இல்லை நம்ம எந்த பார்ட்ஸை சாப்பிட்றோம் நம்மளுக்கு தெரியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா எந்த பார்ட்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ட்டு? நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியாந்துங்கிற போர்ஷனை நம்ம இதில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சரிங்களா, இந்த டயக்ராம் தான் முந்திரி டயக்ராம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நட்ஸ் அனாகார்டியம். நெக்ஸ்ட்டு சமாரா, ட்ரை இண்டெக்ஷன், எல்லாமே ட்ரை இண்டெக்ஷன் தான். ட்ரை ஆகிடுது ஆனால் பட்டி வெடிக்காது. ட்ரை இண்டெக்ஷன் ஒன்லி ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். த ஃப்ரூட்ஸ் விச் பெரிகார்ப் டெவலப் இன்டு தின் விங்ல் ஸ்ட்ரக்சர். பெரிகார்ப்பு ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுது, அந்த பெரிகார்ப் ஃப்ரூட்ஸை டெவலப் ஆகிட்டு கொஞ்சம் சில எலாங்கேஷனும் ஆகிருக்குது. பெரிகார்ப் டெவலப் இன்டு தின் விங்கு மாதிரி ஆகிருக்கு, விங்டு ஸ்ட்ரக்சர் அரவுண்ட் த ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஃப்ரூட்ஸை சுற்றி இந்த பக்கம் ஒரு விங்கு மாதிரியும் இந்த பக்கம் ஒரு விங்கு மாதிரியும் ஃபார்ம் பண்ணுது. இது இந்த வால் எல்லாமே பெரிகார்ப் தான், மெயினாக தெரிஞ்சுக்கணும். பெரிகார்ப் டெவலப் இன்டு தின் விங்டு ஸ்ட்ரக்சர் அரவுண்ட் த ஃப்ரூட்ஸ். எந்த பிளான்ட்னா ஏசர் அப்படிங்கிற பிளான்ட்டு. சரிங்களா, இது வந்து ஜப்பானீஸ், இந்த ஏசருங்கிற பிளான்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானீஸ் மேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் நேம் கிடையாது, மேபிள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு யூட்ரிக்கிள்னு ஒன்று இருக்குது. யூட்ரிசில் அப்படிங்கிறது என்ன பண்ணால் டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி, இது பைகார்புலரி யூனிலாக்குலர், ஒரே ஒரு லாக்குலர் தான், சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. பெரிகார்ப் வந்து லூஸ்லி என்க்ளோஸ், பெரிகார்ப்பும் சீட் கோட்டும் ஏற்கனவே சொன்னோம். பெரிகார்ப் ஓவரியுடைய வாலும் அந்த இதுவும் லூஸ்லியாக அட்டாச் இருக்காங்க, லூஸ்லி என்க்ளோசிங் த சீட்ஸ். பெரிகார்ப் இஸ் லூஸ்லி என்க்ளோசிங் டு சீட்ஸ் சொல்லுவாங்க. என்ன பிளான்ட்டு, சீனபோடியம் அப்படிங்கிற பிளான்ட். சீனபோடியம் அப்படின்னா சக்கரவர்த்தினி கீரைன்னு பேர், சக்கரவர்த்தினி கீரை அந்த பிளான்ட்டு பாருங்கள். இது ஃப்ரூட்ஸ், இது ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஒரு விங்கு, இந்த பக்கம் ஒரு விங்கு. இதோடைய மாடிஃபிகேஷன் இது பெரிகார்ப்புடைய மாடிஃபிகேஷன். இது ஏசர், சமாராவில் எக்ஸாம் வந்து ஏசர். இந்த யூட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இது வெளியே இருக்கிறது தான் ஃப்ரூட்டுடைய வால், உள்ள சீட்ஸ் இருக்கும். எப்படின்னா லூஸ்லியாக ஃபியூஸாக இருக்குது, லூஸாக ஈஸியாக இது உரிச்சு எடுக்கிற மாதிரி லூஸ்லி ஃபியூஸ்டு. இது கூட இந்த சீட்ஸ் ஆர் லூஸ்லி ஃபியூஸ்டு வித் ஃப்ரூட் வால், அதாவது ஓவரி வால் இல்லை பெரிகார்ப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரை இண்டெக்ஷன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்த டைப்ஸு. நெக்ஸ்ட்டு ஜைசோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜைசோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால் த ஃப்ரூட்ஸ் டைப் இன்டர்மீடியேட் டைப்ஸ், இன்டர்மீடியேட் பிட்வீன் டெகிஷன் இன்டெகிஷன். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் ட்ரை இன்டெகிஷன் ஃப்ரூட்ஸ் ரெண்டுக்கும் நடுப்பட்ட டைப் தான் ஜைசோகார்பிக் ஃப்ரூட்ஸ். த ஃப்ரூட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெகிசிங், இங்கே என்னன்னா வெடிக்காது, டெகிசிங் ஸ்ப்ளிட் இன்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட். என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் மட்டும் ஆகுது, அப்படியே விரியுது, அவ்வளோதான். ஸ்ப்ளிட் இன்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட் ஈச் கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் சீட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ரவுண்டாக வந்து இப்படி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்னா இதுவும் இது என்னென்னா பிரியும், கீழே இது கழட்டிட்டு கீழே விழுக்காது, வெடித்து கீழே விழுக்காது, ரெண்டு பேரும் பிரியிறாங்க. இவரும் பிரியிறாரு, இவரும் பிரியாரு, இவரு இப்படி தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சுக்கிட்டே வருது.
கொஞ்சம் கேப்பாக பிரியும் போது என்ன ஆச்சுன்னா எல்லோரும் இந்த இடத்துல ஒட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சம்லேயும் ஒரு சீடோ 2 சீடோலாம் நிறையா சீடோ இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சேஜகரி ஃப்ரூட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து க்ரீமோகார்ப் அப்படிங்கிற டைப். இந்த ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் பைகார்பலரி, பை தெரியும் 2 கார்பல்ஸ், சின்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி, ஸ்பிளிட்டிங் இன்ட்டு 2 1-seeded செக்மெண்ட். ரெண்டாக பிரியுது, அதில் ஒவ்வொரு சீட் இருக்கும். ஸ்பிளிட்டிங் இன்ட்டு 2 1-seeded செக்மெண்ட் known as மெரிகார்ப். இந்த 1-seeded செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா மெரிகார்ப் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் கொரியாண்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரியாண்டர்னு நம்ம கொத்தமல்லிக்கு போயிடக்கூடாது. கொத்தமல்லி வந்து கீரை கிடையாது. இங்கே கொத்தமல்லி நம்ம போடுவோம் இல்லையா, குழம்புக்கு போடுவோம் இல்லையா, கொத்தமல்லி போடுவோம் இல்லையா, அரைச்சிலாம் போடுவோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி அதுதான் கொரியாண்டர். இங்கே அந்த கொத்தமல்லியை பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரவுண்டாக நமக்கு போர்ஷன் இருக்கும். இந்த ரவுண்டான போர்ஷன் இது எப்படி வந்து இது ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டாக இந்த போர்ஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். நல்லா உனக்கு இந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த காம்பு மையமாக வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த இடத்துல அந்த காம்பு எப்படி இருக்குது, இந்த இடத்துல சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு லேயராகவும் இப்படி ஒரு லேயராகவும் பிரியும். இந்த லேயரில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், இப்படி ஒரு போர்ஷன். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி உள்ள இதே சைஸ்க்கு இப்படி பிரிக்கும். இது வந்து அதாவது இது வந்து ஆப்போஷன் சீலில், இது வந்து ஆப்போஷன், இதுவும் ஆப்போஷன், ரெண்டும் ஒட்டிகிட்டு இருந்தது. ஏன்னா அது ஸ்ப்ளிட் ஆகும்போது இங்கே ஒரு காம்பு வருது. இந்த காம்பு வந்து எலாங்கேட் ஆகிட்டு இங்கே ஒன்று 2 கிளையாக பிரிஞ்சிருச்சு. சரியா? இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருன்னு பார்த்தா மெரிகார்ப் அப்படின்னு பேர். மெரிகார்ப் அப்படின்னு பேர். இதில் எத்தனை சீட் இருக்குன்னா ஒரு சீட் இருக்கும், இதுலேயும் ஒரு சீட். இதுக்கு பேரும் மெரிகார்ப் தான். இது பிடிச்சிட்டு இருக்குல்ல, இதையும் பிடிச்சிட்டு இருக்குல்ல, இந்த 2 மெரிகார்ப், இதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் கார்போஃபோர்னு சொல்லுவோம். கார்போஃபோர், CARPOPHORE, கார்போ. இந்த கவ மாதிரி பிடிச்சிட்டு இருக்க பேர் கார்போஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து எந்த டைப்ஸு? கிரிமோகார்ப், மெரிகார்ப் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கார்செர்லஸ் அப்படின்னு இருக்குது. The fruits develop from bicarpellary, syncarpous, superior ovary, splitting into 4. இங்கே வந்து ஸ்பிளிட்டிங் வந்து 2ஆக பிரியுதுன்னு சொன்னால் இங்கே 4ஆக பிரியுது. இதில் ஒவ்வொரு 4லேயுமே ஒவ்வொரு சீட் இருக்கும். 1-seeded செக்மெண்ட் ஒன்று. நட்லெட்ஸ், இது எதில் வருது? நட்லெட்ஸில் கொடுத்துருக்காங்க. லூக்கஸ், தும்பச்செடியில் இப்படி தான் இருக்கும், 4ஆக பிரியுது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சீட் இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கு பேர் என்ன பேர்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு பேர் நட்லெட்ஸ் அப்படின்னு பேர். லெட்டுனாவே நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தும்பை செடி இதுதான் அந்த கொத்தமல்லி, இது வந்து தும்பச்செடி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் பிரிக்கும் போது அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த காம்பு, இந்த ஞாபகம் வச்சு இந்த காம்பு தான் நல்லா பிடிச்சிக்கணும். இந்த காம்பு வச்சு தான் 2ஆக பிரியுது. சரி, நெக்ஸ்ட்டு லொமெண்டம். The fruits is derived from monocarpellary unilocular ovary, a leguminous plant. இது வந்து யூனிலாக்குலர், ஒரே ஒரு சாம்பல் தான் இருக்கும். இது லெகுமினஸ் பிளான்ட்டு. லெகுமினஸ் பிளான்டோடைய ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதாவது பட்டாணியுடைய குடும்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். பட் லெகுமினஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டோமா, கன்ஸ்ட்ரக்டட்னா சுருங்குறது. கன்ஸ்ட்ரக்டட் பிட்வீன் த சீட் டு ஃபார்ம் ஏ நம்பர் ஆஃப் 1-seeded compartment. இதான் மெயின். 1-seeded compartment that separate at maturity. நம்ம கோணப்பிள்ளைங்க இருக்குல்ல, கோணப்பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே இதில் ஒன்று இருக்குன்னா சொல்ல நம்ம சாப்பிட்ற சொல்ல இருக்குன்னா இது வந்து இங்கே சுருங்கியிருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் அடுத்தது போய்ட்டு இங்கே சுருங்கியிருக்கும். இப்படியே சுருங்கி போகுது இல்லையா. இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர்? கம்பார்ட்மெண்ட். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் எத்தனை சீட் இருக்குது? ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். அதை சொல்லிட்டாங்க. இது என்ன நம்ம கோணப்பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கோணப்பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, கொடுக்கா புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இது நம்ம சாப்பிடாம விட்டோம்னா இதே காஞ்சினாங்க தோல் உறிஞ்சிட்டே வந்துடும். இந்த சொல்லலாம் கீழே விழுகும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அட் மெச்சூரிட்டி செப்பரேட் ஆகுது, செப்பரேட் அட் மெச்சூரிட்டி. எக்ஸாம்பிள் வந்து மைமோசா. இதே மாதிரி தான் இந்த கருவேலை மரத்துடைய மரத்துடைய ஃப்ரூட்ஸும், முள்ளு மரம் சொல்லுவீங்க இல்லையா, அது கருவேலை மரத்துடைய ஃப்ரூட்ஸு, தொட்டாஞ்சினிங்களுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதான் லொமெண்டம்னுங்கிற டைப்பு. நம்மளுக்கு ஒரு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் இதே மாதிரி தான் நான் சொன்னாலும் இங்கே வந்து உள்ள சீடு இருக்குது, சுருங்கி இருக்குது, மறுபடியும் சீடு மேலே வீங்குது, சுருங்குது, அப்படியே சுருங்கி போயிட்டு இருக்கு. இது இந்த ஃப்ரூட்ஸ் பேர் லொமெண்டம் அப்படின்னு பேர். நம்ம கொடுக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே ரொம்ப ஈஸி, லொமெண்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டிய டைப் வந்து ரெக்மா. டெவலப் ஃப்ரம் ட்ரை கார்பலரி. எத்தனை கார்பல் இது? ட்ரை கார்பலரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி, ட்ரை கார்பலரி. 3 கார்பல் 3 லாக்யூல்ஸ்.
இந்த ஒவ்வொரு லாக்குலையும் எத்தனை சீட் இருக்குன்னா ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். சரிங்களா, ஒரு லாக்குக்குள்ளே ஒரு சீட் இருக்குது. அப்போ 3 லாக்குல்னால் 3 சீட் இருக்கணும். ட்ரைலாக்குலர் ஓவரி ஸ்ப்ளிட் ஆகுது ப்ரீது இன்ட்டு 1 சீடட் காக்கைனா 1 சீடட் ஃப்ரூட்ஸ், 1 சீடட் சாம்பர், 1 சீடட் லாக்கின்னு சொல்லுவாங்க. விச் ரிமைன் அட்டாச் டு கார்போஃபோர். இது என்ன இருக்கும், கீழே வந்து அட்டாச் ஆகிருக்கும், கார்போஃபோரில் ஒட்டிகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரிசினஸ். ரிசினஸ்னால் ஆமணக்கு செடி. இதில் வந்து என்ன எடுக்கிறாங்க, பயோடிசஸ் எடுக்கிறாங்க. பயோடிசஸ் அப்டைன்டு ஃப்ரம் ரிசினஸ் கம்யூனிஸ் அப்படிங்கிற பிளான்லேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீடு ஆமணக்கு கொட்டை இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா 3 பிரியம், 1 2 3 3 பிரியம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சீட்டு இந்த மாதிரி சீட் இருக்கும். இந்த சீடு வச்சு கல் கூட பார்ப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இதுக்கு தான் கார்போஃபோர். சரிங்களா, 3 சீடு 3 இப்படி ஒரு சீடு 1 2 அதே அந்த பக்கம் 1 3 இருக்கா, 3 பேர் வச்சு இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, கார்போஃபோர் அப்படின்னு பேர். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன டைப்ஸ் பார்த்தோம், இது வரைக்கும் நான் பார்த்த டைப்ஸ் எல்லாமே சிம்பிள் ஃப்ரூட்ஸை டோட்டலாக முடிச்சிட்டோம். சிம்பிள் ஃப்ரூட்ஸோட டைப்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், ட்ரை இண்டக்ஷன் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், ஜைசோகரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் சிங்கிள் ஃப்ளவர். நல்லா கவனிங்க, சிங்கிள் ஃப்ளார்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிங்கிள் ஓவரின்னு சொல்லிட்டு வந்தோம். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ்னாவே சிங்கிள் ஓவரி, ஒரு ஃப்ளாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓவரி வந்து டெவலப் ஆகுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே டோட்டலாக சிங்கிள் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. சிங்கிள் ஃப்ளார் ஹேவிங் அண்ட் அப்போகார்பஸ் பிஸ்டில். அப்போது என்ன அர்த்தம், எத்தனை கார்புல் இருந்தாலும் எத்தனை கார்புல் ஃப்ரீயாக இருக்கும். 10 கார்புல்ஸ் இருந்தாலும் 10 கார்புல்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். பிஸ்டில்னால் கைனிஸ்டுக்கு இன்னொரு பேர் தான் பிஸ்டில், ஞாபகம் வச்சுக்கணும். கைனிஸ் அதாவது கார்புல்ஸ் இஸ் மேட் ஆஃப் பிஸ்டில்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பிஸ்டில் எதனால் இருக்குது, கார்புல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் ஆஃப் த ஃப்ரீ கார்புல்ஸ் டெவலப் இன்டு சிம்பிள் ஃப்ரூட்லெட்ஸ். இப்போ 10 பேர் சொன்னேன், 10 கார்புல் சொன்னோம். இந்த 10 கார்புல் இது ஒரு ஃப்ரூட்ஸு, இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ். இந்த மாதிரி 10 கார்புலுமே என்ன ஆகுன்னா 1 2 4 5 6 7 8 9 10 ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் சிம்பிள் ஃப்ரூட்லெட்ஸ். ஈச் ஆஃப் த ஃப்ரீ கார்பல்ஸ் டெவலப் இன்டு சிம்பிள் ஃப்ரூட்லெட்ஸ். குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகுது. இந்த 10 சிம்பிள் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இந்த 10ஐயும் சேர்த்து தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ். அவ்வளோதான். A collections of simple fruitlets make to form an aggregate fruits அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் அந்த 2 மார்க் கொஸ்டின் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் கேட்டால். அண்ட் இண்டிவிஜுவல் ஓவரி டெவலப் இன்டு ட்ரூப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டிவிஜுவல் ஓவரி டெவலப் ஆகி ட்ரூப்பாக ஃபார்ம் ஆகும், அக்கீன் ஃபார்ம் ஆகுது, பாலிகல் ஃபார்ம் ஆகுது, பெர்ரி ஃபார்ம் ஆகுதுன்னா முன்னாடி கிளாஸில் படித்தோம், முன்னாடி நம்ம +C டைமில் படித்தோம். சரிங்களா, அதே இங்கே அண்ட் அக்ரிகேட் ஆஃப் தீஸ் ஃப்ரூட்ஸ் போன் பை எ சிங்கிள் ஃப்ளார். இந்த சிம்பிள் ஃப்ரூட்லெட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃப்ளார்லேருந்து சிம்பிள் ஃப்ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த தே ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் அக்ரிகேட் ஃப்ரூட்னு சொன்னோம். அதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் வந்து ஹெய்டாரியோ அப்படின்னு பேர். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் தான், அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஹெய்டாரியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து அனானாஸ் கோமோசா நம்மளுக்கு தெரியும், சீத்தாப்பழம் கஸ்டர்டு ஆப்பிள், பாலியால்தியா லாஞ்சிபோலியா அசோகட்ரியோடைய ஃப்ரூட்ஸ். இது ரெண்டுமே நம்மளுக்கு டயக்ராம் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளார் தான் இந்த கஸ்டர்ட் ஆப்பிளாக மாறுது. அதில் ஒவ்வொரு இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயே இது ஒவ்வொன்றுமே யாருன்னா கார்பல்ஸு. எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ஒரு ஃப்ரூட்ஸ். டோட்டலாக சேர்த்து நம்ம சொல்லும்போது அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் ஃப்ரூட்லெட்ஸ். அதாவது சிங்கிள் கார்பல், இந்த ஒரு கார்பலும் ஒவ்வொரு கார்பலும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டும்போது தான் சொல்லும்போது நம்ம அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஒன்று வந்து அனானாஸ் கோமோசா, இன்னொன்று பாலியால்தியா லாஞ்சிபோலியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.